2025 ஐப்பசி மாத நட்சத்திர பலன்கள். சிம்மம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள். முதலில் மகம் நட்சத்திரம். இதனால் வரை நீங்கள் யாரையெல்லாம் பெரிதாக நம்பி வந்துள்ளோ அவருடைய சுயரூபம் இந்த மாதம் தெரிய வரும். உங்கள் லாபாதிபதியும் தனாதிபதியுமான புதன் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என எச்சரிக்கை விடுவிக்கிறார். இருந்தாலும் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் அசாத்தியமான துணிச்சல்கள் உங்களுக்கு ஏற்படும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த வேலைகள் எல்லாம் நடைபெறும். தடைபெற்ற முயற்சிகள் வெற்றியாகும். அரசு வழி வேலைகள் சாதகமாகும். பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு முடிவுகள் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். சுயதொழில் புரியவர்களுக்கு பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களின் பலன் கூடும். தலைமையின் பார்வை உங்கள் மீது படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் விலகும். பொன் பொருள் சேரும். புதிய சொத்துக்கள் வாங்கும் நிலை ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும். மகன் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஐப்பசி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் பழனி முருகன். அடுத்து பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்தில் இந்த மாதம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். பொருளாதார நிலை உயரும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். அரசியல்வாதிகளின் செல்வாக்குகள் உயரும். சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவார்கள். வராமல் இருந்து வந்த பணம் வரும். எடுக்கும் வேலைகளில் வெற்றிகள் கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நினைத்ததை சாதித்து முடிப்பீர்கள். அரசு பணியில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். விரயத்தில் சஞ்சரிக்கும் குரு 4, 6, 8ஆம் பாதங்களை பார்ப்பதால் நிம்மதி உண்டாகும். தாய்வழி உறவுகளின் ஆதரவுகள் கிடைக்கும். உடல் பாதிப்புகள் விலகும். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். சந்தர்ப்ப சூழலால் அமைதியாக இருந்து வந்த நிலைகள் மாறும். ராசிநாதனும் 3இல் இருப்பதால் நினைப்பது நடந்தேறும். துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் தொடங்க அனுமதி கிடைக்கும். ராசிக்குள் கேது இருப்பதால் இந்த மாதம் கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அடுத்தது உத்தரம் 1ஆம் பாதம். ஐப்பசி முன்னேற்றமான மாதமாகும். கடந்த மாதத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். சூரியன் சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களை ஏளனமாக பார்த்துக்கொள்ளும் உயர்வாக பார்க்கும் நிலை உருவாகும். எடுக்கும் வேலைகள் லாபம் தரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். உங்கள் வேலைகள் அனைத்தும் இந்த மாதம் லாபமாகும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும். தன்னம்பிக்கைகளை அதிகரிக்கும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் காணாமல் போகும். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகளுக்கு அனுமதி கிடைக்கும். சப்தமஸ்தான ராகு நண்பர்கள் வழியே பிரச்சனைகளை உண்டாக்குவார். ஆப்போசிட் செக்ஸ் அவர்களிடம் பழகும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் விரயகுருவின் பார்வைகள் சத்ரு ஜெயஸ்தானத்திற்கு உண்டாவதால் எதிர்ப்புகள் விலகும். உடல்நிலை சீராகும். வம்பு வழக்குகள் அனைத்தும் சாதகமாகும். விவசாயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த மாதம் அதிகாலையில் சூரியனை வழிபட வேண்டும்.